அரசியல் காரணங்களுக்காக தனது வங்கிக் கணக்குகளை முடக்கியதாக குற்றம் சுமத்தி ஜேபி மோர்கன் சேஸ் வங்கி மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மீது ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார். $5 பில்லியன் நஷ்டஈடு கோரி புளோரிடாவில் உள்ள மியாமி டேட் கவுண்டி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரியில் பதவியிலிருந்து விலகிய பிறகு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் ஜேபி மோர்கன் வங்கி தனது கணக்குகளை முடக்கியதாக ட்ரம்ப் குற்றம் சுமத்தியுள்ளார். வங்கி நிறுவனமான ஜேபி மோர்கன் சேஸ் மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஜேபி டிமோன் ஆகியோர் தனது வணிகங்களை அவசரமாக வேறு இடங்களில் வங்கி கணக்குகளை திறக்க கட்டாயப்படுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாகவே இந்த இழப்பீட்டு வழக்கினை தான் தொடர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஜேபி மோர்கன் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்து அரசியல் காரணங்களுக்காக கணக்குகளை மூடவில்லை என்று வலியுறுத்தியுள்ளது. வழக்கு தொடர ட்ரம்புக்கு உரிமை உள்ளது. அதேபோல் வழக்கில் எங்களுடைய நியாயத்தை விவரிக்க எங்களுக்கு உரிமை உள்ளது என ஜேபி மோர்கன் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு ட்ரம்ப் தொடுத்துள்ள இந்த வழக்கு நியாயமற்றது எனவும் அந்த வங்கி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தலையீட்டினால் ஈரான் 800 பேரின் மரண தண்டனையை நிறுத்தியுள்ளது என தெரிவிக்கப்படும் கருத்து முற்றிலும் பொய் என ஈரான் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை ஈரானின் தலைமை வழக்கறிஞர் அதிகாரபூர்வமாக தெரிவித்துள்ளார். ஈரானில் பொருளாதார நெருக்கடி காரணமாக விலைவாசி அதிகரித்ததால் அரசுக்கு எதிராக பொதுமக்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இதன்போது போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம் என ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவியது. இதற்கிடையே தனது தலையீடு காரணமாக ஈரான் 800 பேரின் மரண தண்டனையை நிறுத்தியுள்ளது என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்ப் சொல்வது பொய் என ஈரான் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், ட்ரம்ப் சொல்வது தவறானது எனவும் அப்படிப்பட்ட எந்த எண்ணிக்கையும் எங்களிடம் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நீதித்துறை அப்படிப்பட்ட எந்த முடிவையும் இதுவரை எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானில் நாடு தழுவிய போராட்டம் காரணமாக மிகப்பெரிய அளவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் கைது செய்யப்பட்ட சிலர் மரண தண்டனையை எதிர்கொண்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.